வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் வழக்கில் நீடிக்கிற மர்மத்தை பற்றியும் இந்த கேள்விகளுக்கு விடை என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்தில் இருக்க மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில். இந்த கோவிலில் காவலாளியாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு 27 வயதான இளைஞர் அஜித்குமார். அந்த கோவிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்ற போது அவங்களோட நகையை காணோம் அப்படின்னு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் நிக்கிதா அப்படிங்கிறவங்க திருபுவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிக்கிதா அவங்களோட கார் சாவியை அஜித்குமார்கிட்ட கொடுத்து பார்க்கிங்கில் நிறுத்த சொன்னதாகவும், திரும்பி வந்து பார்க்கும்போது பின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த 9.5 சவரன் நகையை காணோம் அப்படின்னும் புகாரில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லாமல் ஒரு சிறப்பு காவல் குழு அஜித்குமாரை கைது செஞ்சு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அஜித்குமாருக்கு என்ன ஆச்சு? நிக்கிதா கொடுத்த வாய்மொழி புகாரை மட்டும் வச்சுட்டு திருபுவனம் போலீஸார் அஜித்குமாரையும் அவரோட நண்பர்களையும் ஏன் போலீஸ் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்க? அவர்கிட்ட எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஏன் அவங்கள உடனே விடுவிச்சாங்க? ஆனால் மறுநாள் யாருடைய அழுத்தத்தினால அஜித்குமாரை முறையாக விசாரிக்க ஒரு சிறப்பு போலீஸ் குழு போடப்பட்டது. விசாரணையப்போ போலீஸார் அஜித்குமாரை தடியால் சரமாரியாக அடிச்சிருக்காங்க. இது வீடியோ ஆதாரங்கள் மூலமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் தெரிய வந்தது. விசாரணைக்கு அப்புறம் அஜித்குமார் மயங்கி விழுந்திருக்காரு. இதற்காக அவரை முதல்ல சிவகங்கை மருத்துவமனைக்கும் அப்புறம் மதுரை மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பின்னர் அன்னைக்கு ராத்திரியே போலீஸார் ஃபோன் மூலமாக அவரோட குடும்பத்தாருக்கு அஜித்குமார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கு வந்த பெண்கள் 9.5 சவரன் நகையை காரின் பின் சீட்டில் ஏன் கலட்டி வைக்கணும்? மதுரையிலிருந்து 28 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மடப்புரம் கோவிலுக்கு காரை ஓட்டிட்டு வந்த நிக்கிதா ஏன் பின் சீட்டில் நகை வைக்கப்பட்ட அந்த காரோட சாவியை அஜித்குமார் கிட்ட கொடுத்து பார்க் பண்ண சொல்லணும்? கார் ஓட்டவே தெரியாத அஜித்குமார் ஏன் காரை பார்க் செய்ய ஒத்துக்கணும்? காரில் வச்சுருந்த அந்த நகை ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் மையத்துக்கு போகும்போது கலட்டி காரில் வைக்கப்பட்ட நகை. திரும்ப அவர் கோவிலுக்கு போகும்போது அவர் அம்மா அந்த நகையை போட்டுக்கணும் அப்படின்னு அந்த பாதுகாப்புணர்வு அம்மா மகள் இருவருக்கும் ஏன் தோணவே இல்லை? போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது தடுக்கி கீழே விழுந்து காக்கா வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஏன் முதல்ல சொல்லணும்? நகை திருடு போச்சு அப்படின்னு புகார் கொடுத்தவங்களோட பின்னணி தான் என்ன? விசாரணையில் சரவணன் அப்படிங்கிறவர் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அப்புறமா அருண் அப்படிங்கிறவர் தான் காரை பார்க்கிங்கில் பார்க் பண்ணார் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. இதனால அருணை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அஜித் சொல்கிறது பொய்னும் காரோட சாவி அஜித் கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் விசாரிக்கும்போது நகையை திருடி தன்னோட தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காரு. இதனால் தம்பி நவீன்குமாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவர் அண்ணன் சொல்கிறது பொய்னும் தன் அண்ணனோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக அவரை மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க. அப்போது 2வது முறையாக பார்க்கிங்லேருந்து காரை எடுத்தது தினகரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தினகரன் அப்படிங்கிறவரையும் லோகேஸ்வரன் அப்படிங்கிறவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே இவர் சொல்கிறத பொய்ன்னு மறுத்திருக்காங்க. இந்த எல்லா தகவலையும் காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்டையும் திருபுவனம் காவல் ஆய்வாளர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே அஜித்குமாரை நல்லா விசாரித்து திருடிய நகையை மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் உடம்புல 44 காயங்கள் இருக்குது. எதை வச்சு அடித்தாங்க அப்படின்னு காவல்துறை மேலேயே ஒரு கேள்வி எழும்போது என்ன செய்கிறது? காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கலை, ஏன்னா எந்த சிசிடிவி காட்சியும் இல்லை அப்படின்னு கூறிய நீதிபதிகள் அரசு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணையில் தங்க நகைகள் எதுவுமே மீட்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்திலிருந்து எந்த இரத்த கரையுமே சேகரிக்கலை. விசாரணை அலுவலர் முழுமையான தகவலை சேகரிக்கலை அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலேயே அஜித்குமார் இறந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது மதுரைக்கு அவரோட உடலை ஏன் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறதும் இங்கே சந்தேகத்தை எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி அஜித்தோட உடலை அவரோட அம்மாவையும் சரி தம்பியையும் சரி முழுசாக பார்க்க விடலை. காவல்துறையினர் 6 பேர் மீது புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 பேர் மேலே மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள்.
நகை காணாமல் போன இந்த வழக்குக்கு ஏன் எஃப்ஐஆர் போடலை? சிறப்பு படை எந்த அடிப்படையில், யார் சொல்லி இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க? யார் இந்த வழக்கை தனிப்படையிடம் ஒப்படைத்தது? அவங்க தானாகவே இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க முடியுமா? உரிய அதிகாரிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விவரங்களை மறைக்கக்கூடாது. மக்களுக்கு வெளிப்படையாக இருக்கணும். புலனாய்வு செய்வதற்குத்தான் காவல்துறை. பொதுமக்களை அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு? நீங்கள் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறீங்க. காவல் நிலையங்களில் சிசிடிவி முறையாக வேலை செய்கின்றனவா? சிசிடிவி பதிவிலிருந்து எதை மறைக்க நினைக்கிறீங்க? அப்புறம் ஏன் வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறீங்க? அஜித்குமாரை 2 நாள் வெளியிடத்தில் வச்சு விசாரிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஏன் உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கையை அனுப்பலை? காவல்துறை இல்லை நீதித்துறை குடும்பங்களில் இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? மெஜிஸ்ட்ரேட் அப்பகுதி மக்களை ஏன் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல? எஸ்பியை ஏன் உடனடியாக இடமாற்றம் பண்ணீங்க? எதிர்கொள்ள வேண்டியது தானே. அரசு தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது. நீதித்துறை நடுவர் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என உத்தரவிட நேரிடும் அப்படின்னு நீதிபதிகள் அவங்களோட விசாரணையின் போது அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அரசு தரப்பு வழக்கறிஞர் தடுமாறி இருக்காரு. உடற்கூறாய்வு அறிக்கை கூறுவது என்ன? அவரோட உடம்புல குறைஞ்சது 18 வெளிப்புற காயங்களாவது இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மண்டையோட்டிலிருந்து கை, முதுகு, கால் அப்படின்னு எல்லா இடத்துலையும் உடம்பு முழுக்க காயங்கள் இருந்திருக்கு. உள்ளுறுப்புலையும் பலவிதமான காயம், இரத்த கசிவு, மரணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்பு இது எல்லாமே இருந்திருக்கு. கழுத்து பகுதியில் ஏற்பட்ட தீவிரமான காயம்தான் மரணத்துக்கு நேரடி காரணமாக இருக்கும் அப்படின்னு முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் உளவியல் அடிப்படையில் ஏற்பட்ட அதிர்ச்சி, அழுத்தம் மற்றும் உட்புற இரத்த கசிவு கூட மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். எந்த ஒரு புகார் மேலேயும் நடவடிக்கைங்கிறது முக்கியம்தான். ஆனால் எந்த வழக்கை எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறத தரம் பிரித்து நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படியும் சட்டத்தின்படியும் முறையாக விசாரிக்கணும். ஒட்டுமொத்த அமைப்பையும் குறை சொல்லலை. மக்களை காப்பாற்ற தான் காவல்துறை. அவங்களே தாக்கினால் அந்த நோக்கமே இல்லாமல் போயிடும். சீருடையால் அவங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் மக்களை காப்பாற்றத்தான், அவங்களோட நலனுக்காகத்தான் அப்படிங்கிறத காவல்துறையினர் புரிஞ்சுக்கணும். இத்தனைக்கும் தமிழ்நாடு தான் அதிகமான கல்வி அறிவு இருக்கிற மாநிலம். இருந்தாலும் மக்களால் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழகத்திலையும் இன்னும் ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் அதிகார மையத்திற்கு வளைந்து கொடுக்காமலும் லஞ்ச லாவண்யங்களிலிருந்து ஒதுங்கியும் இருக்காங்க. இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை எல்லா மாவட்டத்திலையும் தலைமை பொறுப்பில் உட்கார வச்சாலே இந்த பிரச்சனையை குறைக்க முடியும். சாமானிய மக்கள் காவல் நிலையங்களை தனக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் அணுகி அவங்களோட பிரச்சனையை சுலபமாக தீர்த்துக்க முடியும். இது காவல்துறைக்கும் காவல்துறையை கையில் வச்சிருக்க தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நிச்சயம் ஒரு அவப்பேரை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்தா தான் தமிழக அரசு இந்த அவப்பெயரிலிருந்து மீள முடியும். மீண்டும் சந்திப்போம் அடுத்து ஒரு கருத்துரையுடன். நன்றி.